Hi students, exercise 1.6 question number 3. Verify n of A union B union C equal to n of A plus n of B plus n of C minus n of A intersection B minus n of B intersection C minus n of A intersection C plus n of A intersection B intersection C for the following sets. Subdivision 1, capital A equal to A, C, E, F, H, capital B is equal to C, D, E, F and capital C is equal to A, B, C, F. இப்படி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஃபார்மில் நம்ம வெரிஃபை பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வருதா அப்படின்னு வெரிஃபை பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். n ஆஃப் A யூனியன் B யூனியன் C. ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் A யூனியன் B யூனியன் C. இங்கே பாருங்கள், ஏபிசி செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. பட் ஏ யூனியன் பி யூனியன் சி இல்லை. நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி யூனியன் சி கண்டுபிடிச்சிடலாம். ஏ யூனியன் பி யூனியன் சி. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த 3 செட்டையும் நம்ம ஒன்றா கம்பைன் பண்ணணும். அதுதான் ஏ யூனியன் பி யூனியன் சி இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸை நம்ம கம்பைன் பண்ணும்போது ரிப்பீட்டேஷன்ஸ் வரக்கூடாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலாம், எல்லா எலிமெண்ட்ஸையும் ஒரே செட்டில் ஆக்குபை பண்ணலாம். ஓகே, என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும்னு பாருங்கள். ஏ, B, C, D, E, F and H. பாருங்கள், இதில் எல்லா செட்லையும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணும்போது A, B, C, D, E, F, H இப்படி வந்திருக்கு. therefore n of A union B union C நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இந்த செட்டில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணும். 1 2 3 4 5 6 7 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ n ஆஃப் A யூனியன் B யூனியன் சியோட வேல்யூ எவ்வளோ? 7. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. n ஆஃப் A யூனியன் B யூனியன் சி கேட்டிருந்தாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். திஸ் இஸ் ஆன்சர் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகணும். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். n ஆஃப் A ப்ளஸ் n ஆஃப் B ப்ளஸ் n ஆஃப் C மைனஸ் n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B minus B intersection C minus n of A intersection C plus A intersection B intersection C. இதில் பார்த்தீங்கன்னா n of A, n of B, n of C இந்த 3 வேல்யூஸை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் இங்கே A, B, Cக்கு செப்பரேட்டாக வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடுக்கு போயிடலாம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பாருங்கள். n of A. n of Aல எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ n of A ஓட வேல்யூ 5. நெக்ஸ்ட்டு n ஆஃப் B ஈக்குவல் டு 1 2 3 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ n ஆஃப் B ஈக்குவல் டு 4. n ஆஃப் C ஈக்குவல் டு 1 2 3 4 இதுலேயும் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ n ஆஃப் C ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் B வேணும் இல்லையா? பட் இங்கே செப்பரேட்டாக A B C கொடுத்துருக்காங்க, இன்டர்செக்ஷன் கொடுக்கல. ஸோ நம்ம A இன்டர்செக்ஷன் B தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். A இன்டர்செக்ஷன் B. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்னது? இந்த ரெண்டு செட்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய காமன் எலிமெண்ட்ஸை மட்டும் நம்ம இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் ஏ அண்ட் பியில். ஸோ ஏ இல்லை, சி பாருங்கள் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ சி எழுதிக்கலாம். இ இருக்குது, எஃப் இருக்குது. ஸோ எஃப் எழுதிக்கலாம். ஹெச் இல்லை. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா சிஇஎஃப்னு இருக்குது. தேர்ஃபோர் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 3. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி இன்டர்செக்ஷன் சி இருக்குது. இதே சேம் லாஜிக். பி இன்டர்செக்ஷன் சி. ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷனில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். பிசி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய காமன் எலிமெண்ட்ஸ் சி இருக்குது, இங்கேயும் சி இருக்குது, எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஃப் இருக்குது, இங்கேயும் எஃப் இருக்குது, எழுதிக்கலாம். ஸோ பி இன்டர்செக்ஷன் சி, பிசியில் காமன் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூஸ் மட்டும்தான். therefore n of B intersection C equal to 2. நெக்ஸ்ட்டு A intersection C கேட்டிருக்காங்க இதுலேயே. இப்போ பாருங்கள், A intersection C இதுலேயும் எலிமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். A C இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. ஸோ ஸ்மால் ஏ போட்டுடலாம். சி இதுலேயும் இருக்குது, இ இல்லை, எஃப் இருக்குது, அண்ட் தென்
ஹெச் இல்லை. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ இன்டர்செக்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏ சி எஃப் இந்த 3 எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. தேர்ஃபோர் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 3. இப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஃபைனலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கடைசியில் கேட்டிருப்பாங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ 3 செட்லேயும் இருக்கக்கூடிய காமன் எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இந்த 3 செட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏ இருக்குது, இங்கே ஏ இல்லை, இங்கே ஏ இருக்குது. ஸோ ஏ வந்து 2 செட்டில் மட்டும் தான் வந்திருக்கு, அப்போ ஏ விட்டுறணும். சி பாருங்கள், இங்கே சி இருக்குது, இதுலேயும் சி இருக்குது, இதுலேயும் சி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் சி. தென் இ இங்கே இருக்குது, இதில் இருக்குது, பட் இதில் இல்லை, அதை விட்டுடலாம். எஃப் பாருங்கள், ஏல இருக்குது, பிலையும் இருக்குது, சிலையும் இருக்குது. ஸோ எஃப் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹெச் பாருங்கள், ஏல இருக்குது, பிசியில் இல்லை. ஸோ காமன் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சி அண்ட் எஃப். தேர்ஃபோர் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஒன்லி 2 எலிமெண்ட்ஸ். ஸோ 2. இப்போது n ஆஃப் ஏ, n ஆஃப் பி, n ஆஃப் சி and then A intersection B, B intersection C, A intersection C, finally A intersection B intersection C. So left hand side complete பண்ணுறதுக்கு தேவையான எல்லா வேல்யூஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போது ஜஸ்ட் அந்த ஃபார்முலா எழுதலாம். therefore n of A plus n of B plus n of C minus n of A intersection B minus n of B intersection C minus n of A intersection C plus n of A intersection B intersection C. ஓகே, இப்போது n of A ஓட வேல்யூ பாருங்கள் 5 plus n of B வேல்யூ 4 plus n of C வேல்யூ 4 minus A intersection B 3 minus B intersection C 2 minus A intersection C 3 plus A intersection B intersection C 2. இப்போது இந்த எல்லா வேல்யூ நம்ம ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிட்டு சிம்ப்ளிஃபை பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் பாருங்கள். 5 4 4 இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 5 + 4 9, 9 + 4 13, 13 + 4 13 + 2 15. ஓகே, நெகட்டிவ் வேல்யூஸ் பாருங்கள். -3 -2 -3 இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 3 3 6 6 + 3 8. ஸோ -8 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போது 15 - 8 15லேருந்து 8 மைனஸ் பண்ணால் நமக்கு 7 அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஆன்சர் நம்பர் 2. ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு 7 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 7 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் LHS ஈக்குவல் டு RHS, ஹென்ஸ் வெரிஃபைடு. இப்படியும் போடலாம், இல்லை அந்த ஃபார்முலாவை அப்படியே இங்கே எழுதிட்டு ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ subdivision 1 is verified. That's all. Next is subdivision 2 பாருங்கள். capital A is equal to 1, 3, 5, capital B is equal to 2, 3, 5, 6 and capital C is equal to 1, 5, 6, 7 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ subdivision 1 மாதிரியே இங்கே வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு n of A union B union C. பட் இங்கே ABC எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் A union B union C வேணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். A union B union C ஈக்குவல் டு ஓகே, இப்போது ABC இந்த 3 செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். பட் ரிப்பீட்டேஷன்ஸ் வரக்கூடாது இல்லையா? ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் பாருங்கள், 1 2 3 4 எங்கேயுமே இல்லை. நெக்ஸ்ட் எலிமெண்ட் 5 வந்திருக்கு, 6 and 7. தட்ஸ் ஆல். 1 2 3 4 5 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. தேர்ஃபோர் n ஆஃப் A union B union C ஈக்குவல் டு 6. திஸ் இஸ் ஆன்சர் நம்பர் 1. ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கான ஆன்சர். இப்போது ரைட் ஹேண்ட் சைடு வேணும் இல்லையா? ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள்,
n of a, n of b, n of c இதெல்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா? பட் a இன்டர்செக்ஷன் b, b இன்டர்செக்ஷன் c, a இன்டர்செக்ஷன் c அண்ட் தென் a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c இந்த வேல்யூஸ் எதுவுமே இங்கே இல்லை. ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட் ஒன் n of a. n of a ஓட வேல்யூ பாருங்கள், 1 2 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ n of a ஈக்குவல் டு 3. n of b 1 2 3 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் தென் n of c ஈக்குவல் டு இதுலேயும் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போது நமக்கு a இன்டர்செக்ஷன் b வேணும் இல்லையா? பட் இங்கே a இன்டர்செக்ஷன் b கொஷினில் இல்லை. ஸோ நம்ம a இன்டர்செக்ஷன் b கண்டுபிடிச்சிடலாம். a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு ரெண்டு செட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு காமன் எலிமெண்ட்ஸை மட்டும் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணணும். பாருங்கள், 1 இல்லை, 3 இருக்குது, 5. ஸோ ரெண்டு செட்டில் இருக்கக்கூடிய காமன் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 and 5. 3 5. Therefore n of a intersection b equal to 2. இப்போது b intersection c வேணும் இல்லையா? ஓகே, இப்போது b and c கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் பாருங்கள், 2 இல்லை, 3 இல்லை, 5 இருக்குது, 6 இருக்குது. ஸோ b and cயில் இருக்கக்கூடிய காமன் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 and 6. 5 6. Therefore n of b intersection c equal to 2. Next a intersection c வேணும் இல்லையா? ஓகே, a and c கம்பேர் பண்ணுங்கள். ஸோ a and cயில் இருக்கக்கூடிய காமன் எலிமெண்ட்ஸ் பாருங்கள், 1 5 இதுலேயும் பாருங்கள் 1 5 இருக்குது. 3 தவிர இந்த ரெண்டு 1 5 இதுலேயும் 1 5 இருக்குது. அப்போது a intersection b is equal to 1, 5. Therefore n of a intersection c equal to இதுலேயும் 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போது a intersection b, b intersection c, a intersection c கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு a intersection b intersection c இந்த 3 செட்லேயும் இருக்கக்கூடிய காமன் எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும். இதில் பாருங்கள், 1 வேறு எங்கேயுமே இங்கே மட்டும் இருக்குது, இதில் இல்லை. அப்போ அதை விட்டுறணும். 3 இங்கேயும் இருக்குது, பட் சியில் இல்லை. 5 பாருங்கள், ஏல இருக்குது, பிலையும் இருக்குது, சிலையும் இருக்குது. அப்போது இந்த 3 செட்லேயும் வரக்கூடிய காமன் எலிமெண்ட் ஒன்றே ஒன்று தான், 5 மட்டும்தான். Therefore n of a intersection b intersection c equal to 1. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவைன்னா எல்லா வேல்யூஸும் நம்மகிட்ட இருக்குது. n of a, n of b, n of c, n of a intersection b, b intersection c, a intersection c, a intersection b intersection c எல்லா வேல்யூ நம்மகிட்ட இருக்குது இல்லையா? இந்த வேல்யூவை ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். ஸோ n of a ப்ளஸ் n of b ப்ளஸ் n of c மைனஸ் n of a intersection b minus n of b intersection c minus n of a intersection c plus n of a intersection b intersection c. ஓகே, n of a ஓட வேல்யூ எவ்வளோன்னு பாருங்கள், 3 plus n of b ஓட வேல்யூ 4 plus n of c ஓட வேல்யூ அதுவும் 4 minus n of a intersection b 2, b intersection c 2 minus a intersection c அதுவும் 2 plus a intersection b intersection c 1. ஓகே, இப்போது பாசிட்டிவ் வேல்யூஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். 3 + 4 7, 7 + 4 11, 11 + 1 12. ஸோ இங்கே 12 மைனஸ் 2 2 2 2 + 2 4, 4 + 2 6. 12 minus 6 அகைன் நமக்கு 6ன்னு கிடைக்கும். திஸ் இஸ் ஆன்சர் நம்பர் 2. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரை கம்பேர் பண்ணி பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் ஆன்சர் 6ன்னு கிடச்சிருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஆன்சர் பாருங்கள் 6ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஆன்சர் நம்பர் 1 and 2 both are equal. Therefore left hand side equal to right hand side. கொஷினில் அதான் கேட்டிருந்தாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் ஈக்குவலாக வருமானு வெரிஃபை பண்ணுங்கன்னு கேட்டாங்க. ரெண்டு சைடு ஆன்சர் ஈக்குவல்னு வெரிஃபை பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.